ஒரு ஜாதகம் கொடுக்குறாரு. அவர் ஜாதகத்தில் சூரியன், கேது, சுக்கிரன் இருக்குது, சனி சுக்கிரன் இருக்குது. இதில் சுக்கிரன் தான் பால், தயிர், டீ அப்படின்னு சொல்லக்கூடியது. சுக்கிரன் தான் காப்பி. இது சனி எங்கள் சந்திரனும் தொடர்பு கொள்ளுது. சூரியன் கேது இருக்குது. சூரியன் கேது இருக்குது. அவர் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எடுக்கணும். அதாவது 6ஆம் இடத்துக்கு தொடர்பில் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு தொடர்பில் இருக்குது. 4 குடையவர் பார்க்குறாரு. சூரியன் கேது, 6ஆம் அதிபதி, அங்கே சுக்கிரன் கேது இதெல்லாம் சம்மந்தம் இருக்குது. பொதுவாக இவர் எந்த பிராண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எந்த பிராண்டு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் அவருக்கு வந்து பார்த்துட்டு, சூரியன் மரம், கேதுங்கிறது ஜடா, கேதுங்கிறது ஜடா சரியா, சனிங்கிறது கருப்பட்டி, சுக்கிரங்கிறது பால் சரியா, டீத்தூள் இதுக்கெல்லாமே சந்திரன் சுக்கிரன் தான் எல்லாமே வரும். அப்போ ஆலம்பட்டியான், ஆலம்பட்டியானா ஆலடிப்பட்டியானா, ஆலடிப்பட்டியா, இந்த அந்த பிரான்ச்சஸ் எடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் அவர் பண்ணுறாரு. அவர் சரி, இன்னொரு ஜாதகம், சாரி அவர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ ஆலடிப்பட்டினா ஆலடிப்பட்டி தான் பண்ணுறேன்னாரு. இன்னொருத்தர் வந்து பிரான்ச்சஸ் வச்சு டீ கடை வச்சு நடத்துறீங்களா, சுக்கிரன் தான் டீ கடை, சந்திரன் சுக்கிரன் டீ கடை, உணவு தொழில். அப்போ அவர் ஜாதகத்தில் வந்து பாருங்க, அங்கே சூரியன் ராகு சம்மந்தம் இருக்குது. நான் கேட்டேன், ஏதாவது டீ பாய்னு பிரான்ச்சஸ் எடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். சூரியன் தான் பாய் சரியா, சலாம் அலைக்கும் அப்படிங்கிறாங்கல்ல சூரியன் பாய். அப்போ வச்சு நடத்துறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார் நடத்துகிறேன்றாங்க. சில பேர் இந்த கும்பகோணம் காப்பி, டிகிரி காப்பிலாம் வரும். அது கும்பமே. அங்கே சுக்கிரன் கேது வந்துருச்சா, அங்கே சனி சம்மந்தப்படுதா, அது சனியோட வீடா, அப்போ கும்பகோணம் கருப்பட்டி காப்பி. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அல்லது அவங்க பேரை சொன்னால் அந்த காம்பினேஷன் இருக்கா, சரியாக வருமா வராதான்னு சொல்லிடலாம்.